டயாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி, கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? அதை டயாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்களால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கல்ல, அதுல இருந்து சரி பண்றதுக்கு அது பாசிபிள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதுக்கு தான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து நல்லாவே தெரியும். எப்படி கேன்சருக்கு நமக்கு சிம்டம்ஸே தெரியலங்க, திடீர்னு ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிட்னிக்கும் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வயது வித்தியாசமே தெரியாமல் கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப சுருங்கிடுச்சிங்க கிட்னி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிம்டம்ஸ் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, என்ன உணவை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கால் பாதங்கள் வந்து வீக்கம் தெரியும். ஸோ அடியில் கால் பாதத்துக்கு மேலே வந்து வீக்கம் தெரியுது, உணவு பார்த்தாலே பிடிக்காத மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல அங்கங்க சின்ன சின்ன கொப்புளங்கள், அரிப்பு ஏற்படுறது, யூரின் போகும்போது நுரையா வர்றது, இல்லை ரொம்ப எரிச்சலோட போறது, சில நேரம் யூரின் போகும்போது ரத்தம் கலந்து வர மாதிரி ஹெமட்டூரியா அப்படின்ற கண்டிஷன், இது எல்லாமே சிறுநீரக பாதிப்புக்கான அறிகுறிகள் தான்.